நடுவானில் அமெரிக்க விமானத்தை நடுங்க வைத்த ஹவுதிகள். உலகின் மாபெரும் பேரழிவு போர் விமானம் விரட்டியடிப்பு. பேசும் பொருளாக மாறியுள்ள ஏமன் படைகளின் ஆயுத வலிமை. அமெரிக்காவின் F-16 எனப்படும் பேரழிவு போர் விமானத்தை குறிவைத்து தரையில் இருந்து வான்கிழக்குகளை தாக்கும் அதிவேக ஏவுகணைகளை ஏமன் ஹவுதி படைகள் செலுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், இந்த விமானங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையின் முதுகெலும்பாக கருதப்படுகின்றது. சுமார் 2400 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய இந்த விமானம் தரையிலிருந்து சுமார் 50,000 அடி தூரத்திற்கு 2 நிமிடங்களில் சென்றுவிடும். இந்த விமானம் அதிக தூரத்தில் பறப்பதால் தரையில் இருந்து தாக்கும் ஏவுகணைகள் பெரும்பாலும் இந்த விமானத்தை வீழ்த்த முடியாது. அது மட்டுமின்றி தன்னை நோக்கி வரும் ஆபத்துகளை நொடிப்பொழுதில் அந்த விமானமே மற்றொரு ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்திவிடும். இதன் காரணமாக இந்த போர் விமானங்கள் உலக போர் சந்தையில் அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட அதன் நெருங்கிய நட்பு நாடுகளிடம் மட்டுமே உள்ளன. இந்தியா கூட இந்த விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றது. ஒரு F-16 விமானத்தின் விலை சுமார் 400 கோடி ரூபாய் ஆகும். இந்த விமானங்களை அமெரிக்கா அதிகம் விற்பது கிடையாது. இந்த விமானத்தை வீழ்த்தும் ஆயுதமும் அதிக அளவில் வெளிநாடுகளிடம் இல்லை. அப்படி இருக்கும் சூழலில்தான் ஹமாஸ், ஹிஸ்புல்லா அமைப்புகளை அழிக்க இந்த விமானத்தை அதிக அளவில் இஸ்ரேல் பயன்படுத்தியது என்றும் கூறலாம். ஆனால் அந்த அமைப்புகளிடம் இந்த விமானத்தை வீழ்த்தும் ஆயுதங்கள் இல்லை. இதுவே பல்லாயிரக்கணக்கான காசா, லெபனான் மக்கள் உயிரிழக்க காரணமாக அமைந்தது. இந்த சூழலில்தான் செங்கடலில் ஏமன் எல்லையை ஒட்டி பறந்த இந்த விமானத்தை முதன்முறையாக ஏமன் ஹவுதி படைகள் புதிய ஏவுகணை மூலம் வீழ்த்த எடுத்த முயற்சி அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒருவேளை அந்த விமானம் வீழ்த்தப்பட்டிருந்தால் ஹவுதிகளின் ஆயுதம் உலக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கும். எனினும் ஹவுதிகளின் முயற்சி தோல்வியடைந்தாலும் கூட பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. தவறுகளை திருத்தி அவர்கள் மேம்பட்ட ஆயுதங்களை உருவாக்குவார்கள் என்ற அச்சம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எழுந்துள்ளது.